Guys, today we are going to set up our studio setup. தெரியல பட் ஆனால் அதே பண்ண போகிறோம். கைஸ், இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்டுடியோ வரப்போ. அதான் ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி பண்ண தெரியாமல் க்ளீஸேவாக ரெடி பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அதை ஃபர்தராக ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நேற்று போய் எங்கள் ஊரில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் பிளாக் சார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பேக்ரவுண்டுக்காக. தென் நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஃபில்ம் ஸ்டிக்கர்ஸு. இதுக்கடுத்து இதை நான் எப்படி அப்டேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆல்ரெடியே நான் ஒரு ட்ரைபாடு அமேசான்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம அந்த ரிங் லைட்டோடது. இதுதான் ஆக்சுவலி என்னோடய ரைட்டிங் டேபிள். ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஸ்டுடியோ செட்டப்பை பின்னாடி பேக்ரவுண்ட் போஸ்டர்ஸ் ஒட்ட ஆரம்பிப்போம். A few moments later. ஆக்சுவலி நான் ஸ்டிக்கரை வாங்கலை, வெறும் போஸ்டர்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட்டு தான் எடுத்திருக்கேன். அதனால் மேலேயும் கீழே டபுள் சைடு டேப்பை போட்டு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இதெல்லாம் தான் காய்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண ஸ்டிக்கர்ஸ். பட் எல்லாமே டேரண்டினோ சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஃபியூச்சரில் மற்ற டைரக்டர்ஸோட போஸ்டர்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை சிந்தனை. கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கலாம்ல, நடுவில் அந்த டரண்டினை ஒட்டிருக்கலாம். கைஸ், ஒரு 200 ரூபீஸும் அரௌண்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணதுனால நம்மளோட க்ளீஸேவாக இருந்த ஸ்டுடியோவை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. ஸோ கைஸ், இது நம்ம பழைய ஸ்டுடியோவோட பேக்ரவுண்ட் இருந்த இடம். அது ரொம்ப க்ளீஸேவாக இருந்துச்சு. ஆனால் இது உங்களுக்கு க்ளீஸேவாக தெரியும். பட் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி நல்லா இருக்குன்னு காட்டணும்னா கதவை சாத்தி லைட்டை போட்டால் கொஞ்சம் பெட்டராக தெரியும். கைஸ், இதுதான் நம்மளோட புது ஸ்டுடியோ செட்டப்பு. ஸோ இந்த பேக்ரவுண்டை பாருங்கள், செம்மையாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதில் இருந்தால் இனிமேல் நம்மளுக்கு டெய்லி வீடியோஸ் அப்டேட் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி